எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியவில்லை என்பதால் தான் பிரதமர் மோடி குடும்ப கட்சி என தொடர்ந்து கூறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடியில் பேசிய அவர், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்யும் திமுக குடும்ப கட்சிதான் என பதிலடி கொடுத்தார். மீனவர்கள் கைது, படகுகள் பறிமுதல் என பிரதமர் மோடியின் ஆட்சியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத போரை நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மீனவர்கள் விவகாரத்தில் வாய் திறக்காத மோடி விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடியுடன் சிரித்து சிரித்து பேசிவிட்டு எங்களை கள்ள கூட்டணி என்று சொல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிப்பில் சிவாஜி கணேசனையே மிஞ்சிவிட்டதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். நெல்லையில் பேசிய அவர், சிரித்து பேசினால் பல்லு தெரியாமல் வேறு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வை ஒழிக்க ரகசியம் இருப்பதாக உதயநிதி கூறிய ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக பல லட்சம் கையெழுத்துக்களை பெற்று சேலம் மாநாட்டில் காற்றில் பறக்க விட்டதுதான் மிச்சம் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸிற்கு வழிவிட அறிவுறுத்தினர். இதனையடுத்து திமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டனர். கோவையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த 10 கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலளிக்க தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்திருக்கிறார். அதுவும் முடியவில்லை என்றால் தான் எழுதி தரும் 10 கேள்விகளுக்கு பதில்களையாவது வாங்கி வருமாறு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறுகிறது. கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை நிறைவடையும் நிலையில் நாளை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 30ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட நேற்று ஒரே நாளில் மட்டும் 258 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வத்தோடு வேட்புமனு தாக்கல் செய்து வரும் நிலையில் இதுவரை 751 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய விண்ணப்பத்தின் மீது இன்று காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது பொது சின்னமாகவோ ஒதுக்கீட்டு சின்னமாகவோ வகைப்படுத்தப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய மைக் சின்னத்திலேயே போட்டியிடும் சூழலுக்கு நாம் தமிழர் கட்சி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேறு சின்னம் வழங்க கோரி நாம் தமிழர் கட்சி வைத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வெளியிடுகிறார். அதனைத் தொடர்ந்து சீமான் நாளை முதல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கு கொடுப்பவர்களுக்கும் மக்களிடமிருந்து எடுப்பவர்களுக்குமான தேர்தல் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மோடி மக்களை சந்திக்கிறார் என்றும் அவர் விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வண்ணாரியம்மன் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது சாலையோரம் இருந்த கடையில் இளநீர் பருகிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொதுமக்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அப்போது அங்கிருந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து மகிழ்ந்தார். புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து நாளை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நாளை 505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக பிரச்சாரத்தை பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி மீரட்டில் தொடங்கி வைக்கிறார். 3வது முறையாக ஆட்சியமைக்க 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதால் அங்கு மிகப்பெரிய பேரணியை பிரதமர் மோடி நடத்துகிறார்.
ஜம்மு காஷ்மீரில் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் பேட்டியளித்த அவர் ஜம்மு காஷ்மீரின் சட்டம் ஒழுங்கை காவல்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கூறினார். பீகாரில் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 5 இடங்களிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. பாஜக தனது 6வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் போட்டியிட உள்ள அக்கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 405 வேட்பாளர்கள் அடங்கிய பெயர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இமாச்சலில் நடைபெறும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. சமீபத்தில் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் 6 பேரும் முன்னர் வெற்றி பெற்ற அதே தொகுதியில் நிறுத்தப்படுகின்றனர். மக்களவைத் தேர்தல் சமயத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பிருப்பதால் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர், நிழல் குடை மற்றும் மருத்துவ கருவிகள் இருப்பதை உறுதிப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரும் பசிர்கத் மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளருமான ரேகா பத்ராவை பிரதமர் மோடி தொலைபேசியில் அழைத்து பேசினார். ரேகாவை சக்தி ஸ்வரூபம் என்று அழைத்த பிரதமர் மோடி அவரிடம் தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். நடிகையும் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளருமான கங்கனா ரணாவத் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்த அவர் மண்டி தொகுதியின் முன்னேற்றத்திற்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என உறுதியளித்தார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மேற்கு வங்கத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி AI பெண் ஆங்கரை அறிமுகம் செய்திருக்கிறது. இதற்கு சமதா என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பெங்காலி மொழியில் பேசிய சமதா மேற்கு வங்க மாநில மக்களுக்கு ஹோலி வாழ்த்துக்களை தெரிவித்தது. அந்நிய செலாவணி விதிமீறல் வழக்கு தொடர்பாக நாட்டின் பல நகரங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வாஷிங் மெஷினில் இருந்த 2,54 லட்சம் ரூபாய் பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கேப்ரிகானியன் ஷிப்பிங் நிறுவனத்தின் இயக்குநர்கள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. மேற்கு ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தின் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரோவை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். கிழக்கு ஆசியாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவது, ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைக்க முயன்றனர். ஆனால் பாஜகவினரோ கலைந்து செல்லாமல் அருவியில் குளிப்பது போல் ஆனந்தமாக நடைந்தபடி முழக்கமிட்டனர். ஆசியாவிலேயே அதிக பணக்காரர்களை கொண்ட நகரங்களின் பட்டியலில் பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி மும்பை முதலிடத்தை பிடித்தது. தரவுகளின்படி மும்பையில் உள்ள கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 92ஆகவும் பெய்ஜிங்கில் 91ஆகவும் உள்ளது. முதல் 10 நகரங்களில் டெல்லியும் இணைந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி ஸ்மரானந்தா காலமானார். சிறுநீர் பாதையில் ஏற்பட்ட தொற்று நோய்க்கான சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவருக்கு பிரதமர் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தேவையற்ற பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்தியதாக 22 குடும்பங்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுதல், கார் கழுவுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தியதால் 1,10,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி காலநிலை ஆர்வலரும் கல்வி சீர்திருத்தவாதியுமான சோனம் வாங்சுக் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டம் 21 நாட்களுக்கு பிறகு முடிவடைந்தது. இந்த முடிவு புதிய கட்டத்தின் தொடக்கம் என வாங்சுக் குறிப்பிட்டிருக்கிறார்.
10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு வினாத்தாளில் பிழையுடன் கேள்வி இருந்ததால் கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 3 மதிப்பெண் பிரிவில் 33வது வினாவில் எண்ணியிருந்த என்பதற்கு பதிலாக பண்ணியிருந்த என பிழையாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியை காண வந்த ரசிகர் மயங்கி விழுந்தார். CSK குஜராத் அணிகள் மோதிய இப்போட்டியை காண வந்த போது மயங்கி விழுந்த அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் IPL போட்டி முடிந்து ஒரே நேரத்தில் ரசிகர்கள் வீடு திரும்பியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்ல நேரிட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியின் வேட்பாளராக தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவர் சுதா ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இத்தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் கடும் போட்டி நிலவியதால் வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டது. தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனின் மனைவியின் வங்கிக் கணக்கில் வெறும் 8 ரூபாய் மட்டுமே இருப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஜெயவர்தன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் தன்னை வெற்றி பெற செய்தால் விருதுநகரில் வீடு வாங்கி அங்கேயே தங்கி மக்கள் சேவையாற்றுவேன் என தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் தொகுதியின் அடிப்படை பிரச்சனைகளை ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பானை சின்னத்திற்கு பதிலாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டதால் சிரிப்பலை எழுந்தது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர் சிரித்தபடியே பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு பின்னர் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மதுரை அலங்காநல்லூரில் பிரச்சாரத்திற்காக வந்த அமமுக தொண்டர்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தி சென்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்றனர். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக திமுக மீது தேர்தல் ஆணையத்தில் 4 புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் கூறினார். குறிப்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மேடையில் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் குறித்து பேசிய திமுக பேச்சாளரை அமைச்சர் துரைமுருகன் கண்டித்தார். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் மேடையில் பேசும்போது கண்ணியத்தோடு பேசுமாறு அறிவுரை வழங்கினார். தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்ட வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பாஜக நிர்வாகி அகோரத்தை ஒரு நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அவரை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல் ஆய்வாளர் சுப்ரியா மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 64 வயது முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. கட்டணம் போக மீதி தொகையை திரும்ப கொடுக்காத அரசு பேருந்து நடத்துனர் 15,006 ரூபாய் வழங்க விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொன்பாண்டியன் என்பவர் பயணித்த போது நடத்துனர் மீதம் 6 ரூபாயை கொடுக்காமல் தகாத வார்த்தையில் பேசியதாக வழக்கு தொடர்ந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த நச்சுவாயனூர் பகுதியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குழந்தைகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கும்மியாட்டம் ஆடிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
மாவட்டம் பரமத்திவேலூர் காவேரி பாலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி 4 லாரிகளில் எடுத்து சென்ற 21 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் உரிய ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்று செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 91 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 14 கிராம் தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கொளிஞ்சிவாடி பகுதியைச் சேர்ந்த பாலகுமாரன் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றதாக தெரிகிறது. விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குறிச்சியில் உள்ள 3 கோவில்களில் பொங்கல் விழாவில் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் கலந்து கொண்டார். அவருக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள் ஆர்வத்தோடு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 7,71,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட பணம் கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இறுதி ஊர்வலத்தின் போது சாலைகளில் மலர் மாலைகளை வீசுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு இதனை தீவிரமாக அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தினை போக்குவரத்து மிகுந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளின் வழியாக கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மதுரை மாநகர் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த நீரார் அணை பகுதியில் மின்மாற்றி மீது மரக்கிளைகள் விழுந்து தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் இளைஞர் கொலை வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வீரா கௌதமை அதே பகுதியைச் சேர்ந்த மோகன் சுந்தர், விஜய் ஆதிராஜ் மற்றும் அஜய்குமார் சேர்ந்து கொலை செய்தது அம்பலமானது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மருதுப்பட்டியில் வீடு புகுந்து கத்தியால் தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்த 6 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 500 ரூபாய் அபராதமும் விதித்து சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விசலூர் கிராமத்தில் உள்ள 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் கால் தவறி விழுந்த சிறுமியை தீயணைப்பு துறையினர் உயிரோடு மீட்டனர். சிறுமி கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூரில் உள்ள புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அடித்து உதைத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவன் தாக்கப்பட்டது குறித்து எலவனாசூர் கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிகளின் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கரசங்கால் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதியதில் பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார்கள் பட்டாப்ஸ்கோ ஆற்றுக்குள் விழுந்தன. ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தின் மீது மோதிய சரக்கு கப்பலில் இருந்த ஊழியர்கள் 22 பேரும் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயத்தில் இந்த விபத்தில் அவர்கள் காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பியதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் சவுதி அரேபியா பங்கேற்கிறது. இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு தனி கட்டுப்பாடுகள் இருக்கும் போதிலும் இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் தலைமையிலான ஆட்சியில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன.
வோடபோன் நிறுவனம் ஜெர்மனியில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 2000 பணியாளர்களை நீக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செலவுகளை குறைப்பதற்காக உலகம் முழுவதும் 11,000 பணியாளர்களை நீக்க உள்ளதாக அந்நிறுவனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 5 சீனர்கள் உள்ளிட்ட 6 பேர் கொல்லப்பட்டனர். தசு எனும் பகுதியில் சீன நாட்டினரின் கான்வே வாகனத்தின் மீது ஆயுத குவியலுடன் வந்த தற்கொலை படை தீவிரவாதி அதனை வெடிக்கச் செய்தார். சிவம் துபே மற்றும் ரச்சின் ரவீந்திராவின் அதிரடி ஆட்டத்தால் 206 ரன்களை குவித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 63 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சென்னை 206 ரன்களை குவித்த நிலையில் குஜராத் அணி 143 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. குஜராத் அணியின் விஜய் சங்கரின் கேட்சை சிஎஸ்கே அணியின் விக்கெட் கீப்பர் தோனி பாய்ந்து பிடித்த வீடியோவை கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக 42 வயதிலும் புலி போல பாய்ந்து கேட்சை பிடித்ததாக தலைப்பிட்டு பகிர்ந்துள்ளனர். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் சிவம் துபே 23 பந்துகளில் 51 ரன்களை குவித்தார். அதேபோல தொடக்க வீரர்களான ருத்துராஜ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா தலா 46 ரன்களை குவித்த நிலையில் சென்னை அணி 206 ரன்களை குவித்தது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் போட்டியில் மும்பை அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. இன்றைய ஐபிஎல் போட்டிக்கான பயிற்சியின் போது சன்ரைசர்ஸ் வீரர் மயங்க் அகர்வாலுக்கு பிளையிங் கிஷ் கொடுத்து ரோஹித் சர்மா கலாய்த்தார். கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் அகர்வாலின் விக்கெட்டை எடுத்த ராணா அவரை வெறுப்பேற்றும் விதமாக பிளையிங் கிஷ் கொடுத்திருந்தார். T20 கிரிக்கெட்டை விளம்பரப்படுத்த மட்டுமே தனது பெயர் பயன்படுத்தப்படுவதாக விராட் கோலி தெரிவித்தார். பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர், T20 போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் திறன் தன்னிடம் இன்னும் இருப்பதாக நினைக்கிறேன் என அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி ஆடவுள்ள பார்டர் கவாஸ்கர் தொடரின் போட்டிகள் எந்தெந்த மைதானங்களில் நடைபெறும் என்பது குறித்த அறிவிப்பை ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. அதன்படி இந்த தொடரின் முதல் ஆட்டம் நவம்பர் 22ஆம் தேதி தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் தங்கள் அணியின் வீரர் வீராங்கனைகளுக்கான 2024-25 ஆண்டின் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த நட்சத்திர வீரர் குயின்டன் டி காக் பெயர் இடம்பெறாததால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். ராம் சரண் நடிப்பில் உருவாகியிருக்கும் கேம் சேஞ்சர் படத்தில் ஜரகண்டி என தொடங்கும் முதல் பாடல் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தில் கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, நாசர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஆடு ஜீவிதம் படத்திற்காக நடிகர் பிருத்திவிராஜ்விற்கு சூர்யா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவருடைய எக்ஸ் பதிவில், இந்த கதையை சொல்ல சுமார் 14 ஆண்டு கால உழைப்பை படக்குழுவினர் கொடுத்துள்ளதாகவும் ஏ.ஆர். ரஹ்மான் உட்பட அனைவருக்கும் வாழ்த்துகள் என குறிப்பிட்டிருக்கிறார். தக் லைஃப் படத்தில் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக துல்கர் சல்மான், ஜெயம் ரவி ஆகியோர் சமீபத்தில் விலகிய நிலையில் சிம்பு அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பொருத்தமாக இருப்பதாக கூறி அவரிடம் படக்குழு பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிகுமார் இயக்கும் அடுத்த படத்தில் முன்னணி கதாபாத்திரமாக நயன்தாரா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியை முதல் முறையாக நடிகர் சூரி நேரில் கண்டு ரசித்தார். அப்போது ரசிகர்களை பார்த்து கையசைத்ததோடு இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். கொரோனா குமார் படத்தில் சிம்புவுக்கு பதில் விஷ்ணு விஷாலை வைத்து இயக்குனர் கோகுல் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் சேதுபதி இப்படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாலிவுட்
நடிகையும் பாடகியுமான செலினா கோமஸ் உருவக்கேலியில் சிக்கினார். இன்ஸ்டாவில் பகிர்ந்த தனது கவர்ச்சியான புகைப்படத்தில் உடை சற்று விலகி இருந்ததை பார்த்த பலரும் அவரை கேலி செய்தனர். இதையடுத்து சிறிது நேரத்திலேயே புகைப்படத்தை அவர் நீக்கினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சாயரட்சை பூஜையில் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்த நிலையில் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டையில் மகிமை நாயகி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 31ஆம் ஆண்டு 201 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அம்பாருடன் சந்திரசேகரர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வீரப்பன் கொட்டாய் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர் ஒருவர் கொதிக்கும் எண்ணெயில் கைகளை விட்டு வடை சுட்டு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அடைக்கலம் காத்த ஐயனார் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. போக்கோ நிறுவனம் புதிய C61 ஸ்மார்ட் போனினை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. இந்த ஸ்மார்ட் போனின் விற்பனை பிளிப்கார்ட்டில் மார்ச் 28ஆம் தேதி துவங்குகிறது. முதல் நாள் விற்பனையின் போது இந்த ஸ்மார்ட் போனுக்கு 500 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுவதால் 6999 ரூபாயில் கிடைக்கும். ஹோண்டா நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட CB125R மோட்டார் சைக்கிள் சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மேம்பட்ட ஹோண்டா CB125R மோட்டார் சைக்கிள் கிரே மெட்டாலிக், கூல் ஒயிட், ரீஃப் சி ப்ளூ மெட்டாலிக் மற்றும் பியர்ல் ஸ்பிளெண்டர் ரெட் என 4 வித நிறங்களில் கிடைக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.